ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் பயப்படாமல் இந்த முறையில் அளவெடுத்து கட்டிங் பண்ணி தைங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரவே வராது. ஃபஸ்ட்டு ஸ்டெப், எப்போவும் ப்ளவுஸ் கிளாத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் கரபாகம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு இப்போ இந்த ப்ளவுஸோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் தான் நான் கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது அடி பாட்டத்தை முதல்ல செக் பண்ணுங்கள். லைட்டாக பிசுறு இருக்கா அல்லது ப்ளவுஸில் கிளாத்தில் கிராஸ் இருக்கான்னு பாருங்கள். எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸோட அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ளவுஸோடைய பின் இறக்கம், சரியாக பின் இறக்கம் நான் 14 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். பின் இறக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்தபடி வரும். இப்போ இவங்க ஹைட்டு கொஞ்சம் மீடியமாக இருக்கனால சரியாக 14 இன்ச் இவங்களுடைய ஹைட் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே ஷோல்டர் பிடிச்சு தைப்போம்ல, அதுக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். இது எதுக்கான அளவு 1/2 இன்ச் அப்படின்னா, ஷோல்டர் நம்ம மேலே பிடிச்சு தைக்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 38 இன்ச்சு சைஸுக்கு நெக்கோடைய அகலம் சரியாக நான் 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஷோல்டரும் லூஸ் வரக்கூடாதுங்கள. அதிலிருந்து நமக்கு 1/4 இன்ச் கம்மி பண்ணுங்கள். 2.25 இன்ச்சில் ஒரு டைம் மார்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கட் பண்ணும் பொழுது 2.25 இன்ச்சில் கட் பண்ணினீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது நெக்கோடைய அகலம் 2.5 இன்ச் வந்துடும். பின்கழுத்து இறக்கம் இவங்களுக்கு சரியாக 8 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1/4 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடத்தையும் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அகலம் இருக்குங்கள்ல, பின்கழுத்து இறக்கம் முடிகிற இடத்துல அகலம் சரியாக 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேல்கோட்டோட இந்த மேல்கோட்டோட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணும்பொழுது எப்படி பண்ணணும்னா, இந்த 2.25 இன்ச் இருக்குங்கள்ல, மேலே 2.25 இன்ச்சையும் கீழ் அகலம் 2.5 இன்ச் வச்சாங்கல்ல, அந்த 2.5 இன்ச்சில் இப்படி இணைச்சி விடணும். இந்த ஷேப்பில் இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும். இப்படி இதே போல் இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கும். அடுத்து இவங்களுடைய ஷோல்டர் அகலம் இப்போ 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதிலிருந்து சரியாக ஷோல்டருடைய அகலம் 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கை சுற்றளவுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். கை சுற்றளவுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன். இதே போல் மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுக்கு போக கீழே நம்ம ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும். 6 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணுங்க. இதே போல் மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேல்கோட்டோட நிப்பாட்டணும். இப்படி இந்த மேல்கோட்டோட இப்படி நிறுத்தணும். நிறுத்திட்டு அடுத்து இவங்களுடைய ப்ளவுஸோடைய சைஸு, இவங்க ப்ளவுஸோடைய சைஸை கணக்கு பண்ணணும். இப்போ 38ங்களா, அப்போ 38ல் பாதி நமக்கு எத்தனை இன்ச் வரும்னு நீங்கள் டேப்பை மடித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். 19 இன்ச் வரும். இப்போ 19ல் பாதி எத்தனை இன்ச்சுன்னு பார்க்கணும். சரியாக 9.5 இன்ச் வரும். இப்போ இந்த 9.5 இன்ச் அளவு இந்த இடத்துல இப்படி வைங்க. கரெக்டாக இப்படி வைங்க. 9.5 இன்ச்சை இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், 1.5 இன்ச் தையலுக்காக எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்போ தையலுக்கு 1.5 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக 11 இன்ச், டோட்டலாக 11 இன்ச் வரும். இப்போ 1.5 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதே போல் மார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து 1.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். உள் வளைவுக்காக ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு 1.25 இன்ச் வைக்கணும். இப்போ ஷோல்டருக்கு கீழே இதே போல் இப்படி டேப்பை வச்சு இப்போ எத்தனை இன்ச் வருதோ இப்படி டேப்பை மடித்து நீங்கள் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச் தையலுக்கு விட்டாங்கள்ல, இந்த இடத்துல இருந்து இப்படி அளவு வச்சு பார்க்குறேன் 4 வருது. அப்போ 4ல் பாதி 2 இன்ச்சு, இப்படி பாதியை நம்ம கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே வளைவு கொடுத்துக்குங்க. இப்போ இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு 32 இன்ச் வருது. அப்போ 32 இன்ச்சில் பாதி எத்தனை இன்ச்சுன்னு நம்ம கணக்கு பண்ணணும்.
இப்போ 32ல் பாதி வந்து நமக்கு 16 இன்ச் வரும். இப்போ 16ல் பாதி எத்தனை இன்ச் வருதுன்னா 8 இன்ச் வரும். அப்போ இந்த 8 இன்ச் அளவை இந்த இடத்துல இடுப்பு சுற்றளவுக்கிட்ட இழுத்த வைங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். அதிலிருந்து தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த தையலுக்கான 1.5 இன்ச் அளவை மட்டும் தனியாக இப்படி மார்க் பண்ணுங்க. இது வந்து தையலுக்கான அளவு. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு சரியாக 8 இன்ச் வருது. 8 இன்ச் வருதான்னு செக் பண்ணணும். இந்த 8 இன்ச்சை எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடு தெரியுதுங்கள்ல உள்வளைவு, அதுக்கு கீழே தான் நம்ம அளவெடுத்து இப்படி மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்படி இந்த ஷேப்பில் 8 இன்ச் வருதான்னு பாருங்கள். இப்போ எனக்கு சரியாக 8 இன்ச் வருது. நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா அளவு வந்து குறையும். அதனால் நம்ம பிடிச்சு தைச்சிருவாங்கல்ல, அதனால் கீழே இருந்து தான் கணக்கு பண்ணி ஆம்கோல் சுற்றளவை அளந்து பார்க்கணும். இப்போ நான் பின் கழுத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பின் கழுத்தை கட் பண்ணிவிட்டு ஷோல்டர், அடுத்து ஆம்கோல் சுற்றளவு, இதே போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அளவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து சைடு அளவு இதே போல் கட் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். தையலுக்கான 1.5 இன்ச்லேயும் அடிப்பாட்டை மடிச்சடிக்கிறதுக்கும் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட் வேலை முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ கை எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கை மடிக்கும் பொழுது கரபாகம் நம்மளை பார்த்துருக்க மாதிரியும் ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி இப்படி மடிக்கணும். இந்த ஷேப்பில் இப்படி மடித்து போட்டுக்குங்க. இதே போல் இப்படி கிளாத்தை மடித்து போட்டுட்டு இப்போ கையில் வந்து லைட்டாக கிராஸ் இருக்கிறதுனால அப்படி ஒரு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணாத அப்படியே அளவு வச்சிட்டோம் அப்படின்னா ஏற்றம் இறக்கம் வந்துடும் கை வந்து. அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு 1.5 இன்ச் மட்டும் மடிச்சடிக்கப்ப, இது நார்மல் ஃபுல் வாயில் ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சும் மறுபடி 1 இன்ச்லேயும் மடித்து தைச்சி எம்மிங் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்துடும். அடுத்து இவங்களுடைய கையோடைய உயரம். கையோடைய உயரம் சரியாக 6 இன்ச். இப்போ கையோடைய லென்த் இந்த கோட்டிலேருந்து வச்சு 6 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ மேல் கோட்டோட இதே போல் மார்க் பண்ணுங்கள். அடுத்து சைடில் வந்து சரியாக 3 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். இதே போல் இப்படி வச்சு டேப்பை வச்சு சைடில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த மேல் கோட்டோட மறுபடி இப்படி மார்க் பண்ணணும். இப்போ கையோடைய முன்கை சுற்றளவு இவங்களுக்கு சரியாக 5.25 இன்ச் வருது. 6 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக 5.25 இன்ச் வருது. சரியாக நான் 5.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து தையலுக்கு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஷேப் கரெக்டாக வரும் கை வெட்டுறதுக்கு. 1.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் பார்த்தோம்? 8 இன்ச் பார்த்தோமா? அந்த 8 இன்ச்சு இப்படி வைங்க. இப்படி கிராஸாக மேல் கோட்டிலேருந்து இப்படி வச்சு 8 இன்ச் எந்த இடத்துல முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ சரியாக இந்த பாயிண்டில் முடியுது. 8 இன்ச் இந்த பாயிண்டில் முடியுதுங்களா? இங்கேருந்து 1.5 இன்ச் வரணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது லைட்டாக ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தைக்கும் பொழுது கைக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச் தையலுக்கான அளவை இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு கிராஸாக ஒரு கோடு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை இன்ச் வருது? சரியாக 6.5 இன்ச் வருது. அப்படியே டேப்பை மடிச்சிக்கிங்க. மடித்து அப்படி சென்டராக ஒரு கோடு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும்
இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இது வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கான அளவு. அப்படி இப்படி வளைவு வந்துடணும். இது வந்து பேக்குக்கான அளவு. இப்படி வளைவு வந்துடணும். இப்போ அடியோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி அடியோட கட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. தையலுக்கான 1/2 இன்ச் அளவுக்கு நேரம் சிசர் கட் கொடுத்துட்டு அந்த சிசர் கட் கொடுத்ததை தாண்டி தான் அப்படியே ஒரு 3/4 இன்ச்சில் குடஞ்சி கட் பண்ணணும். கைக்குழி குடஞ்சி இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்த அடியோடு இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இவத்தை மடிச்சடிக்கிறதுக்கு சிசர் கட் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். கை ஈஸியான முறையில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். இதை நேராக அப்படி கோடு போட்டுக்குங்க. இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குங்கள, இந்த பாயிண்டில் மட்டும் எப்போவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொக்கி பட்டி வீப்பட்டிக்காக பிடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. இதே போல் இப்படி விட்டுட்டு பேக் பார்ட்டை இப்படி எடுத்து போடுங்க. இதே போல் இப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த ஷோல்டர்கிட்டையும் அடையாளப்படுத்துங்க. இதே போல் அப்படியே டோட்டலாக தாம்குள் சுற்றளவு சுற்றி இப்படி அடையாளப்படுத்திட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க அடையாளத்துக்கு. இப்போ நேராக மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். இதே போல் பேக் பார்ட்டில் எப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணமோ அதே போல் ஃப்ரண்ட்லேயும் இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்போவும் குடஞ்சி லைட்டாக கட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டு சுருக்கம் வராமல் இருக்கும். இந்த ஷேப்பில் இருக்குங்களா, இப்போ லைட்டாக என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச் மட்டும் குடஞ்சி கட் பண்ணணும். இங்கேருந்து 1/2 இன்ச் தையலுக்கான அளவை விட்டுருங்க. விட்டுட்டு இதிலேருந்து தான் நம்ம இப்போ குடஞ்சி அப்படியே மார்க் பண்ணணும். பாருங்கள் இந்த ஷேப்பில். அவ்வளோதான். இங்கே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. 1/2 இன்ச்சு லாஸ்ட் வரைக்கும் குடஞ்சி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடு தைக்கும் பொழுது ஏற்றம் இறக்கம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச்சு விட்டாச்சுங்களா. அடுத்து ஷோல்டருக்கான அளவு. ஷோல்டருக்கான அளவு 1/2 இன்ச் இப்படி விட்டுருங்க. இந்த 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் தைச்சிடுவோம், பிடிச்சு தைச்சிடுவோம். அப்போ பிடிச்சு தைச்சது போக தான் முன்கழுத்து இறக்கத்தை அளவு வைக்கணும். அப்போ இவங்களுக்கு பிடிச்சது போக முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு. தையலுக்கான அளவு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும். 6 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும். மேல் கோட்டோட இப்போ அப்படி வளைவு. இப்படி நீங்கள் வளைவு கொடுக்கறத விட ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி நம்ம வளைவு கொடுத்தோம் அப்படின்னா முன்கழுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்படி இந்த ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுனா தான் நமக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். இந்த இடத்துல இப்படி ரொம்ப எத்தனாப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி மாதிரி வந்துடும் முன்கழுத்து. அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துங்க. அடுத்து ஷோல்டரை இப்படி சென்டர் பண்ணுங்கள். ஷோல்டரை சரியாக சென்டர் பண்ணி 1/2 இன்ச் ஷோல்டருக்கு பிடிச்சது கீழே நம்ம டேப்பை வச்சு இவங்களுடைய ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் சரியாக 11 இன்ச் வருது. இப்போ 11 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஏன் இவங்களுக்கு 11 இன்ச் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப வந்து கீழே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான். ஏன்னா நமக்கு பின் இறக்கம் வந்து 14 இன்ச் இருக்கும் பொழுது ஃப்ரண்ட்டோட இறக்கத்தை 13 இன்ச் வச்சோம்னா பட்டிக்கு அப்புறம் 1 இன்ச் 1/2 இன்ச்சில் பட்டி கிளாத் கட் பண்ணணும்னா அளவுகள் சரி வராது. அதனால தான். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 2 சைடுமே 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 1.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கப் ஷேப் வந்து சரிவாக இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ரொம்ப ஃப்ரண்ட்டை இறக்கி கட் பண்ணிட்டீங்கன்னா சரிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ இவங்களுக்கு டாட்டோடைய உயரம் தையலுக்கு சேர்த்து சரியாக 3 இன்ச் வைக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி சென்டராக அந்த மெயின் பாயிண்ட்டுக்கிட்ட மார்க் பண்ணிக்கிங்க.
மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சும் இந்த இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச்லேயும் மார்க் பண்ணலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்டை இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ மெயின் டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா? அடுத்து இந்த இடத்துல இருந்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில டாட் பிடிப்பாங்கல்ல, இந்த அளவை மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக 3.5 இன்ச்சில் முடியுது. 3.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணி அடையாளப்படுத்தி மார்க் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் இப்போ 3 டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா? அவ்வளோதான். ஈஸியாக இதே போல் 3 டாட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு கட் பண்ணும் பொழுது இந்த ரெண்டாவது குடஞ்சி கட் பண்ணணும். இப்படி ஃபஸ்ட்டு கோட்டோட மார்க் பண்ணணுதோடு கட் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குங்க இதே போல். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்படி அடையாளத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுத்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணி முடிச்சாச்சுங்களா? அடுத்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டு பார்ட்டையும் நம்ம ஒன்றா வச்சு நம்ம பட்டி அளவு இப்போ மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி ஒன்றா வச்சு இப்போ உயரத்தை அளந்து பாருங்கள். சரியாக எத்தனை இன்ச் வருது? 3 இன்ச் வருது. சைடுலேயும் இப்படி அளந்து பாருங்கள். சரியாக எத்தனை இன்ச் வருது? 3 இன்ச் வருது. இப்போ பட்டியோட உயரம் 2 பக்கமும் 3 இன்ச் வருது. இப்போ நம்ம இந்த ஷேப்பை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி அளவெடுத்து கட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை இப்படி எடுத்து வச்சுக்கிங்க. ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை இப்படி எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் அகலத்தை விட கொஞ்சம் லைட்டாக பட்டி கிளாத் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம டாட்லாம் பிடிப்போம் ஃப்ரண்ட்டில். அதனால் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தாலும் 1 இன்ச்சு 1.5 இன்ச் கம்மியாக கூட இருக்கலாம். இதே போல் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு சரியாக பட்டியோட உயரம் 3 இன்ச்சில் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. அதே போல் சைடு பட்டியும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க, தையலுக்காக மேலே அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை அளந்து பாருங்கள். இப்படி இதை நம்ம சிசர் கட் கொடுத்த வரைக்கும் 3 இன்ச் வருது அகலம். கொக்கிப்பட்டி வீப்பட்டி எல்லாம் சேர்த்து அகலம் 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். 1 இன்ச் கம்மி பண்ணி இப்போ அப்படியே ஷேப் கொடுத்து பட்டியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஷேப்பில் அப்படியே பட்டி கிளாத் மார்க் பண்ணிக்கிங்க. இப்படி நீங்கள் கட்டிங் பண்ணி ஒரு டைம் பட்டி கிளாத் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். கப் ஷேப் வந்து முன்னாடி நல்லாயிருக்கும் இறங்காமல். அவ்வளோதான். இதே போல் பட்டி கிளாத் கட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நெக் பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் அப்படியே ஓப்பன் பண்ணி எந்த பக்கம் கிளாத் நீண்டு கொடுக்குதுன்னு பார்க்கணும். எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் கிராஸில் நம்ம கட் பண்ணணும். அகலம் 1 இன்ச் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக இந்த அகலம் வந்து 1 இன்ச் கரெக்டாக இருந்தால் போதும். ஏன்னா அப்புறம் நம்ம நெக் பீஸ் தைக்கிறப்ப நீங்கள் 1.5 இன்ச் 2 இன்ச்லாம் அகலம் கட் பண்ணிட்டீங்கன்னா நெக் பீஸ் தைக்கும்பொழுது உள்ள பிசுறு நிறையா வரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி தான் அப்புறம் மறுபடியும் மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும்.
தேவைக்கேற்ப ஒரு 3-4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸில் வந்து நம்ம கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு இப்படி இடையில இப்படி கட் பண்ணிக்கிங்க. வி வந்து நீங்கள் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டபுள் கிளாத்தாக கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இதே போல் ஈஸியாக நீங்களும் ப்ளவுஸ் வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த முறைப்படி கட்டிங் பண்ணி தைச்சிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.